வணக்கம். டிசம்பர் 7ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டிசம்பர் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிஃப்டி ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகி இருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 12,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 13,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தி இருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 11,600 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 9,900 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க 1,600 கோடி ரூபாய்க்கு. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு செய்தி பார்த்துருந்தோங்க. சவுத் கொரியா அதிபர் அங்கே அவசர நிலையை கொண்டு வந்திருந்தார். 6 மணி நேரத்தில் அதை திரும்பவும் வாங்கிட்டார். இப்போ மணி கண்ட்ரோலில் கூடுதல் தகவல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அதிபர் மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு. அதே நிலையில் அவருடைய பதவியை நீக்குவதற்காக அங்கே வாக்கெடுப்பு நடத்த இருப்பதாக அதே மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இதனால் ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி வருமான்ற கேள்வி எழும்பியிருக்கு. சிரியா நாட்டில் வன்முறை மற்றும் அமைதி இன்மை காரணமாக யாரும் அங்கே செல்ல வேண்டாம்னு இந்திய அரசு அறிவுரை கொடுத்துருக்குறாங்க. அங்கே ஏற்கனவே இருக்கிறவங்க சீக்கிரமாக அடுத்த ஃப்ளைட்டில் திரும்ப வந்துருங்கன்ற அறிவுரை கொடுத்துருக்குறாங்க இந்திய அரசாங்கம். இந்தியா சைனாவை காட்டிலும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு பிரபல இன்வெஸ்டர் மார்க் மோபியஸ் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்தியாவில் அவருடைய முதலீடு 12 to 18 மாதத்தில் 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாரு. குறிப்பாக 2 செக்டரை சொல்லியிருக்கிறாரு. ஒன்று சாஃப்ட்வேர், மற்றொன்று டெக்னாலஜி. அதுதான் அவருடைய பட்டியலில் இருப்பதாக சொல்லியிருக்கிறார். சில சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இருக்குன்னு. அதே போல் பேக்ரூம் ப்ராசஸிங் மற்றும் பேப்பர் ப்ராசஸிங் நிறுவனம் அவருடைய பட்டியலில் இருப்பதாக மார்க் மோபியஸ் கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. சென்செக்ஸ் அடுத்த ஒரு ஆண்டில் 1,05,000 எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மார்கன் ஸ்டான்லி கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இது எட்டுவதற்கான ப்ராபபிலிட்டி 30% அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது தற்போதைய லெவலிருந்து 28% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பேஸ் கேஸில் எவ்வளோ சொல்லியிருக்கிறாங்கன்னா 93,000 லெவலில் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது அடுத்த ஒரு ஆண்டில். அதாவது தற்போதைய லெவலிருந்து 14% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மார்கன் ஸ்டான்லி. தகவல் நமக்கு கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. நாலேஜ் மெரைன் அண்ட் இன்ஜினியரிங் ஒர்க்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. வாவு சிதம்பரனார் துறைமுகத்திலிருந்து கிடைத்த ஒரு ஆர்டர். அதோடைய மதிப்பு 96 கோடி ரூபாய். 7 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட் இது. வோல்டாஸ் லிமிடெட் டாடா நிறுவனம் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க அப்பெலட் ட்ரிபியூனலில் ஒரு வழக்கு பதிவு செய்திருந்திருக்கிறாங்க. கூடுதலாக டேக்ஸ்க்கான அந்த வழக்கு இப்போ கம்பெனிக்கு சாதகமாக அப்பெலட் ட்ரிபியூனல் தீர்ப்பு வழங்கியிருப்பதாக வோல்டாஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. 4.13 கோடி ரூபாய் அந்த வரி கேட்டதை, அந்த டிமாண்டை வந்து இப்போ கைவிட்டிருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. சினர்ஜி கிரீன் இண்டஸ்ட்ரீஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. என்விஷன் எனர்ஜி இந்தியா பிரைவேட் லிமிடெடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. விண்ட் டர்பைன் காஸ்டிங்ஸ் உற்பத்தி செய்வதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க சினர்ஜி கிரீன் இண்டஸ்ட்ரீஸ். ஸ்டோரேஜ் டெக்னாலஜிஸ் அண்ட் ஆட்டோமேஷன் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு புதிதாக கிடைத்த ஆர்டர். அதோடைய மதிப்பு 11 கோடி ரூபாய். மாருதி சுசுகி தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து அவங்களுடைய வாகனங்களுடைய விலையை உயர்த்த இருக்கிறாங்க. 4% வரைக்கும் விலையை உயர்த்த போகிறதாக மாருதி சுசுகி அப்டேட் கொடுத்துருக்காங்க. சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. ஹுண்டை இந்தியாவும் அடுத்த ஆண்டிலிருந்து விலையை உயர்த்த போகிறதாக சொல்லியிருந்தாங்க. மஹிந்திரா அண்ட் மஹிந்திராவும் விலையை உயர்த்த போகிறதாக மணி கண்ட்ரோலில் தகவல் கொடுத்துருக்காங்க. ஜனவரி மாதத்திலிருந்து 3% வரைக்கும் அவங்க உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. அவங்க சொல்லியிருக்கிற காரணம் என்னென்னா, ஒன்று இன்ஃப்ளேஷன், மற்றொன்று கமாடிட்டி ப்ரைஸஸ் அதிகரிச்சிருக்கு, அவங்களுடைய இன்புட் காஸ்ட் அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. லேண்ட்மார்க் கார்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு கியா ஷோரூமை வாங்குறாங்க ஹைதராபாத்தில். இப்போ இது அவங்களுடைய 2வது கியா ஷோரூம் ஹைதராபாத்தில். ஒட்டுமொத்தமாக நாடு முழுவதும் 5வது கியா அவுட்லெட் இது அவங்க கைவசம் இருப்பது. ஏற்கனவே ஹைதராபாத்தில் 7 அவுட்லெட்ஸ் வைத்திருக்கிறாங்க. கியா, மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா மற்றும் மெர்சிடஸ் பென்ஸோடைய ஷோரூம்ஸை வைத்திருக்கிறாங்க லேண்ட்மார்க் கார்ஸ். ஐடி கான்ஸ் இ சொல்யூஷன்ஸ் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ஃப்ளிப்கார்ட்டுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. வால்மார்ட் இந்தியா பிரைவேட் லிமிடெடுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. ஆட்கள் சப்ளை செய்யக்கூடிய ஆர்டர் இது. இப்போதைக்கு அவங்க மாஸ்டர் சர்வீஸ் அக்ரிமெண்ட் MSCல தான் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. எப்பப்போ தேவைப்படுமோ அப்போல்லாம் அவங்க வந்து ஆட்களை சப்ளை செய்வோம்னு சொல்லியிருக்கிறாங்க ஐடி கான்ஸ் இ சொல்யூஷன்ஸ். எமரால்டு டயர் மேனுஃபேக்சரர்ஸுடைய IPO குறித்தான அப்டேட். நேற்று 2வது நாள் முடிவில் ஒட்டுமொத்தமாக 115 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருக்கு. ரீட்டைல் கேட்டகரி மட்டும் பார்க்கும்போது 170 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆகியிருந்தது. ராஜேஸ்வரி கேன்ஸ் போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிசம்பர் 19ஆம் தேதி. போனஸ்க்கான பின்னணி, ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க, ஒரு ஷேர் வைத்திருந்தா.
சியட் நிறுவனம் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. மிஷலின் நிறுவனத்துடைய காம்சோ பிராண்டுடைய ஆஃப் ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட் பயாஸ் டயர் அண்ட் ட்ராக்ஸ் பிஸ்னஸை அவங்க வாங்குறாங்க $225 மில்லியன். கர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கவச் சம்பந்தமான ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. சித்ரஞ்சன் லோகோமோட்டிவ் ஒர்க்ஸ் கிட்டேருந்து $241 கோடி மதிப்பிற்கான ஆர்டர் இது. கவச் வந்து நம்ம ரயில்வே பாதுகாப்புக்கு பயன்படுத்த வேண்டும்னு அரசு உத்தரவு பாஸ் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அது சம்பந்தமாக ஒரு ஆர்டர் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க கர்னெக்ஸ் மைக்ரோ சிஸ்டம்ஸ். மொபிக்விக் ஐபிஓ குறித்தான அப்டேட். அவங்க ஐபிஓ சைஸை குறைச்சிருக்கிறாங்க. முன்னே அவங்க சொல்லியிருந்தது $1900 கோடி ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறதாக. இப்போ அது $572 கோடி குறைச்சிருக்கிறாங்க. அதற்கு என்ன காரணம் சொல்லியிருக்கிறாங்கன்னா அவ்வளவு பணம் தேவைப்படலை இப்போதைக்கு மொபிக்விக்கு அப்படின்றதான் அப்டேட். அவங்க வந்து ஐபிஓ கொண்டு வந்தாங்க ஜூலை 2021. அப்போ சொன்னது தான் $1900 கோடி. இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தில் அது $700 கோடி குறைச்சிருந்தாங்க. இப்போ அதை $572 கோடி குறைச்சிருக்கிறாங்க. மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். இது 100% ஃப்ரெஷ் இஷ்யூவாக தான் வருது. ஓஎஃப்எஸ் கிடையாது, ஆஃபர் ஃபார் சேல் கிடையாதுன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். சுவன் ஃபார்மா தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. அவங்க ஒரு புது முதலீடு செய்கிறாங்க. என்ஜே பயோ இங்கில் 56% ஸ்டேக் வாங்குறாங்க $64.4 மில்லியன். JSW எனர்ஜி தரப்புல வந்து அப்டேட் இருக்குது. NTPC லிமிடெட் கிட்டேருந்து சோலார் பவர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க JSW எனர்ஜி. நியூரேகா லிமிடெட் ஒரு புது முதலீடு செய்திருக்கிறாங்க. எஸ் பேங்க் உடைய ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. 4,60,000 ஈக்விட்டி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. $96.79 லட்சம் முதலீடு செய்திருக்கிறாங்க. வண்டர்லா ஃபண்ட் ரைசிங் குறித்தான அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கு அவங்க ஷேர்ஸை ஒதுக்கி இருக்கிறாங்க. ஒரு ஷேரில் $790. ஒட்டுமொத்தமாக 68,35,444 ஈக்விட்டி ஷேர்ஸை ஒதுக்கி இருக்கிறாங்க. $540 கோடி ஃபண்ட் ரைசிங் செய்திருக்கிறாங்க. யாரெல்லாம் 5% மேலே வாங்கியிருக்கிறாங்க இந்த குவாலிஃபைட் இன்ஸ்டிடியூஷனல் பையர்ஸ்க்கானது? டாடா மியூச்சுவல் ஃபண்ட், SBI மியூச்சுவல் ஃபண்ட், கஸ்டடி பேங்க் ஆஃப் ஜப்பான் மற்றும் மார்கன் ஸ்டான்லி ஏஷியா. ரிலையன்ஸ் பவர் தரப்பு வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சப்சிடரி நிறுவனம் தான் சாமல்கோட் பவர் லிமிடெட். அவங்க லோன் எடுத்திருந்திருக்கிறாங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு. அதில் இன்ட்ரெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங்கில் இருந்திருக்கு. அது அனைத்தையும் இப்போ கட்டி தீர்த்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட $15 மில்லியன். அதற்கு கேரண்டி கையெழுத்து ரிலையன்ஸ் பவர் தான் போட்டிருந்திருக்கிறாங்க. இப்போ அது முடிவுக்கு வந்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸ் பவர். யுரேகா ஃபோர்ப்ஸ்க்கு ICICI செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $735. அல்ட்ராடெக் சிமெண்ட் தரப்பு அப்டேட் இருக்குது. அவங்க இந்தியா சிமெண்ட்ஸை வாங்குறாங்கன்ற செய்தி நம்ம முன்னவே பார்த்தது தான். இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. அதற்கான பதில் விரைவில் அளிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட். டாடா பவர் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய வருவாய் 2030க்குள்ளார இரட்டிப்பாக்க வேண்டும், கிட்டத்தட்ட இரட்டிப்பாக்க வேண்டும்னு CEO and MD பிரவீர் சின்ஹா கருத்து தெரிவிச்சிருக்கிறாரு. $1,00,000 கோடி வருவாயை எட்ட வேண்டும் 2030க்குள்ளார அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதே நேரத்தில் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் $10,000 கோடி எட்ட வேண்டும் 2030க்குள்ளார என்ற இலக்கு வைத்திருக்கிறாரு. NLC இந்தியா தரப்பில் ஒரு அப்டேட் இருக்குது. ஒடிசா மாநிலத்தில் நியூ பத்ரபாரா சவுத் கோல் மைனுடைய சக்ஸஸ்ஃபுல் பிடராக இருப்பதாக மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் அப்டேட் கொடுத்துருக்காங்க NLC இந்தியாவுக்கு. MCX குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த தகவல். வெள்ளிக்கிழமை இன்ட்ராடேல 8.5% அதிகரித்தது. ரெக்கார்ட் ஹையாக எட்டியிருக்கு. பெரிய அளவில் வால்யூமும் இருந்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. MCXக்கு HDFC செக்யூரிட்டிஸ் முன்னவே பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. அவங்க கொடுத்துருந்த டார்கெட் 7,000. கிட்டத்தட்ட அந்த லெவலில் தான் இப்போ MCX ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பஜாஜ் ஹெல்த் கேர் தரப்பு வந்து ஒரு அப்டேட் இருக்குது. குஜராத் ஆலைக்கு அவங்களுக்கு இப்போ அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆஸ்திரேலியாவை சார்ந்த TGA தெரபியூட்டிக் குட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து அங்கீகாரம் வழங்கியிருக்கிறாங்க. ஏற்கனவே US FDAயும் யூரோப்பியன் யூனியனும் அங்கீகாரம் கொடுத்துருந்துருக்காங்க. இப்போ ஆஸ்திரேலியாவிலிருந்து இந்த கிடைத்த அங்கீகாரம் காரணமாக அவங்களுடைய ப்ராடக்ட்ஸை ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாண்டுக்கு ஏற்றுமதி செய்ய முடியும் பஜாஜ் ஹெல்த் கேர்னால. சாக்லேட் கம்பெனிகளுடைய சேல்ஸ் க்ரோத் குறைவாக இருக்கும்னு எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிரபல ப்ராடக்ட்ஸை விற்பனை செய்யக்கூடிய கம்பெனிகளான மாண்டலே, பர்ஃபெக்டிவ் வேன்மெல், ஹெர்ஷீஸ் மற்றும் மார்ஸ் உடைய சேல்ஸ் க்ரோத் 2024 குறைவாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். மாண்டலே வந்து நம்ம கேட்பரி பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய நிறுவனம் நினைக்கிறாங்க. இன்னொரு முறை சரிபார்க்க வேண்டும். அது நிதியாண்டு 2023 இவங்களுடைய சேல்ஸ் க்ரோத் வந்து டபுள் டிஜிட்டில் இருந்திருக்கு. இப்போ வந்து அதை பாதி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்லது லோ சிங்கிள் டிஜிட்ஸில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் கொடுத்துருக்காங்க. சில மாதங்களுக்கு முன்னாடி ரிலையன்ஸ் வந்து லோட்டஸ் சாக்லேட்ஸ் அப்படின்ற கம்பெனியை டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. வெள்ளிக்கிழமை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய MPC மீட்டிங் நடந்து முடிந்ததுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெப்போ ரேட்டில் எந்த மாற்றமும் செய்யலாம். ஆனால் அதே நேரத்தில் CRRல 0.5% 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம பார்த்துருந்தோம். CRR அப்படின்றது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. இதனால் பயன்பெறும் ஸ்டாக்ஸ் எவை அப்படின்னு ஒரு பட்டியல் மணி கண்ட்ரோலில் கொடுத்துருக்குறாங்க. வேவ் ஸ்ட்ராட்டஜி அட்வைசர்ஸ் உடைய பரிந்துரைகளில் பஜாஜ் ஃபினான்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 7,295, ஸ்டாப் லாஸ் 6,590. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராக்கு பை ரேட்டிங் டார்கெட் 67.8, ஸ்டாப் லாஸ் 55.5.
எஸ்பிஐ செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் ஐசிஐசிஐ பேங்க் இந்த முடிவுனால பயன்பெறும்னு எதிர்பார்க்குற டார்கெட் 1410, 1440, ஸ்டாப் லாஸ் 1280. மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ்க்கு பை ரேட்டிங் டார்கெட் 1450, 1480, ஸ்டாப் லாஸ் 1310. லக்ஷ்மி ஸ்ரீ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உடைய பரிந்துரைகளில் ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1950, 2200, ஸ்டாப் லாஸ் 1800. ஜிஇபிஎல் கேபிட்டலுடைய ரெக்கமெண்டேஷன்ஸில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பை ரேட்டிங் டார்கெட் 950, ஸ்டாப் லாஸ் 812. ஃபெடரல் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 240, ஸ்டாப் லாஸ் 200. கோடெக் செக்யூரிட்டிஸுடைய பரிந்துரைகளில் ஆக்சிஸ் பேங்க்குக்கு பை ரேட்டிங் டார்கெட் 1250, ஸ்டாப் லாஸ் 1130. ஓபராய் ரியாலிட்டிக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2290, ஸ்டாப் லாஸ் 2060. எஸ்காட்ச் குபூட்டாக்கு பை ரேட்டிங் டார்கெட் 3700, ஸ்டாப் லாஸ் 3330. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம்னு எப்படி சொல்கிறோன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். வண்டர் எலக்ட்ரிக்கல்ஸ் 15% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 949% வால்யூம் அதிகரிப்பு. கோல்டியம் இன்டர்நேஷனல் 14% ஷேர் பிரைஸும் 190% வால்யூம் அதிகரிப்பு. பஜாஜ் ஹெல்த் கேர் 13% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 279% வால்யூம் அதிகரிப்பு. ஹெச்பிஎல் எலக்ட்ரிக் அண்ட் பவர் 12% ஷேர் பிரைஸும் 288% வால்யூம் அதிகரிப்பு. சவிதா ஆயில் டெக்னாலஜிஸ் 11% ஷேர் பிரைஸ், 538% வால்யூம். டைம் டெக்னோபிளாஸ்ட் 8% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 139% வால்யூம் அதிகரித்தது. போரோஸ் ரெனியூபிள் நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோங்க. அது கூட காரணமாக இருந்திருக்கலாம். 8% அதிகரித்தது, 1300% வால்யூம் அதிகரிப்பு. பாலிசி பஜார் 6% உயர்ந்தது, 117% வால்யூம் அதிகரிப்பு. வேதாந்தா 6% அதிகரித்தது, 150% வால்யூம் அதிகரித்தது. அசோகா பில்கான் 6% ஷேர் பிரைஸும் 459% வால்யூம் அதிகரிப்பு. ஜேகே பேப்பர் 6% ஷேர் பிரைஸ், 340% வால்யூம் அதிகரித்தது. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஷிவாலிக் ரசாயன் 5% வீழ்ச்சி, 469% வால்யூம் அதிகரிப்பு. ஹெச்இஜி 4% வீழ்ச்சி, 5700% வால்யூம் அதிகரிப்பு. ப்ரீகாட் 4% சரிந்தது, 293% வால்யூம் அதிகரிப்பு. யூனிகம் லேபரட்டரிஸ் 4% வீழ்ச்சி, 135% வால்யூம் அதிகரிப்பு. கேன்ஃபின் ஹோம்ஸ் 4% வீழ்ச்சி, 158% வால்யூம் அதிகரிப்பு. காந்தி ஸ்பெஷல் டியூப் 4% வீழ்ச்சி, 476% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.